நேத்து போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. நேத்து காலையில போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. அங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. இன்னைக்கு காலையில வைகோ இல்லாம போய் துணை முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. ஏன் சந்திக்கிறீங்க? இன்னைக்கு வைகோ இல்லாம போய் சந்திக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? நேத்து தானே சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அப்ப இன்னைக்கு போய் சந்திக்கிறீங்கல்ல. அப்ப இதுல உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்கு? இன்னொன்னு, தொகுதி பேச்சுவார்த்தையை யார் நடத்துறது? தொகுதி பேச்சுவார்த்தை வைகோ தானே நடத்தணும். ஒரு குழு போட்டு அந்த குழு வைகோ கிட்ட தானே ரிப்போர்ட் பண்ணணும். ஆனா அந்த குழு துரை கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது எப்படி? அவருக்கு என்ன அவ்வளவு சுப்பீரியர் பவர் வந்துருச்சு இந்த கட்சியில? அவர் யார் அந்த கட்சியில முதன்மை செயலாளர் அப்படின்னா நீங்க வானளாவிய அதிகாரம் அவருக்கு இருக்கிறதாக அர்த்தமா? கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தாண்டி முதன்மை செயலாளருக்கு அதிகாரம் இருக்கா? எந்தெந்த இடங்கள்ல யாரு நிக்கணுங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணுமா? எங்க போய் கேட்டாலும் தலைவர்கிட்ட பேசாதீங்க, சின்னவர்கிட்ட பேசுங்க. அவர் அப்படிதான் சொல்றாங்க. சின்னவர்கிட்ட பேசுங்க. ஆனா துரைன்னு கூட சொல்றது இல்ல, முதன்மை செயலாளர் கூட சொல்றது இல்ல, சின்னவர்கிட்ட பேசுங்க. அப்படின்னா அப்ப வைகோவால் செய்ய முடியாததை அவர் செய்வாரு அப்படின்னு அவரை ஒரு சுப்பீரியரா காட்டுறது இருக்குல்ல. இதுதான் வைகோவை அவர் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கான ஆதாரம்.